அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனம். 1 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி நம்மை ஜெனிப்பித்தாரா. அல்லேலூயா. சபையில எல்லாரும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்தவர்கள் அவரோடு அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார்னு எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதே போல அந்த உயிர்த்தலுடைய வல்லமை, அந்த உயிர்த்தலுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எழுந்துட்டாருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம அதே போல உயிரோடு எழுந்திருக்கிறோம் நினைக்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப அப்படி நீங்க விசுவாசித்து இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள், அல்லேலூயா, 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில தென்படும். அது இருக்குதான் நீங்க செக் பண்ணணும். அவர் எழுந்துட்டாரு. எதற்கு எழுந்தாரு? என்னை உயிர்ப்பிக்கும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நாம பாவத்துக்கு மரித்து போயிருந்தோம். பாவத்துக்கு நாம மரித்து போயிருந்தோம். நாம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அவர் உயிரோடு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த 3 காரியங்கள் என்ன காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு அடையாளம். கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாய் நாம என்ன வெளிப்படுத்துறோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. உலகத்துக்கு நம்ம என்ன வெளிப்படுத்துறோம்? அவர் உயிரோடு எழுந்துட்டாருங்க. அதை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோம்? அதுதான் பிரதிபலிக்கிறது. அதை பிரதிபலிக்கிறோம். நாம அவர் உயிரோடு எழுந்ததை நாம பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு 3 அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வா உங்க வாழ்வு இருக்கும். அல்லேலூயா. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த அவர் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்படி என்ன உயிர்ப்பித்த நான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அர்த்தமுள்ள வாழ்வு ஒன்று. 2வது, இந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அது 1. 2 சொல்லிட்டேன். 3வது, உங்க விசுவாசம் ஜீவன் உள்ள ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கை படிச்சோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. உலகத்துல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குதுங்க. உலகத்துல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஜீவன் உள்ள நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா புறஜாதி மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த நம்பிக்கையில ஒரு ஜீவன் இல்லை. ஏன் ஜீவன் இல்லைன்னா அவர்கள் ஜீவன் இல்லாதவைகளுக்கு பலியிடுகிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க எதுக்கு பலியிடுகிறாங்க? ஜீவன் இல்லாதவைகளுக்கு பலியிடுகிறார்கள். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஜீவனுள்ள தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலிகளை ஏறெடுக்கிற நமக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். மொத்தம் 3. ஒன்னு அர்த்தமுள்ள வாழ்வு, இரண்டாவது சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைக்கிற கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவானவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் எல்லா சோதனைகளையும் மாற்றி அமைக்க எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அவசியமான ஒரு விசுவாசம். உங்களுக்கு அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. அதை விசுவாசிக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறோம் என்பது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரி, முதலாவது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. அந்த அர்த்தமுள்ள வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி நாம தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குதா? பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அண்ணாலை குறித்து நான் பேசினேன். அண்ணாலை குறித்து நான் பேசும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அண்ணாளுக்கு ஒரு குழந்தை இல்லாது இருந்தது. அப்போ அவ வேதனைப்படுகிறாள், விசனப்படுகிறாள், மனமடிவாகிறாள், துக்கப்படுகிறாள். ஆனா அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை அவள் விடவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பலி செலுத்த சீலோவாவில பணிந்து கொள்ள அவள் வருகிறாள், பலி செலுத்துகிறாள், விசுவாசிக்கிறாள். அந்த பலிபீடத்தண்டைக்கு போய் அவள் என்ன பண்றா? ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறாள், அவள் பேசுகிறாள். அவளுக்கு ஒரு தேவை இருந்ததுங்க. அவளுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்தது? அவளுடைய சக்களத்துக்கு 10 பிள்ளைகளுக்கு மேல இருந்துச்சு. இவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. ஆண்டவர்கிட்ட வர்றா, ஜெபிக்கிறா. ஆனா ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை அவ புரிந்து கொள்கிறாள். என்ன புரிந்து கொள்கிறார்? எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆனா இந்த பூமியிலே இந்த ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியிலே நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு தேவை இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த நீங்க விசுவாசித்திருக்கிற உங்களிடத்திலும் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒரு தேவை, அவருக்கும் ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவருக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை அவள் புரிந்து கொள்ளுகிறாள். ஒரு கட்டத்தில் அவள் புரிந்து கொள்கிறாள். புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவள் சொல்லுகிறார், அந்த 1 சாமுவேல்ல சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அல்லேலூயா, அதை என்ன பண்ணுவேன்? உமக்கு தருவேன். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் அந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு, உயிர் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எனக்குள்ளே உயிர்ப்பிக்க, அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இப்ப எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த பெரியவர் எனக்குள்ளே இருந்து அவர் ஒன்றை என்ன பண்றாரு? சொல்றாரு, எனக்கு ஒரு தேவை இருக்குது மகளே. அல்லேலூயா. உனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நான் செய்யறேன். எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதற்கு தான் உன்னை நான் தெரிந்து கொண்டு இந்த சபையில வைத்திருக்கிறேன். என்னுடைய தேவை என்ன? எனக்கு இந்த பூமியிலே என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற
எனக்கு நீ உன் பிள்ளைய தெரியா? அல்லேலூயா. அது அவ உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அவளும் அந்த பிள்ளையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஏன்? அந்த காலகட்டத்தில் மோசேக்கு பிற்பாடு, யோசுவாவுக்கு பிற்பாடு ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் இல்ல. நீங்க படிச்சு பாருங்க. யோசுவாவுக்கு அப்புறம், மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு பிற்பாடு ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளும் இல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசி இல்ல. யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் அவங்க எல்லாம் தங்களுடைய மனம் போல நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவங்க நடக்கல. அந்த நியாயாதிபதிகள் அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஒரு குமாரனை நான் தருவேன் என்று சொன்ன பொழுதுதான் அவளுடைய வாழ்விலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாய் மாறினது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்முடைய இருதயத்திலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவர் சொல்றா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தால் நான் அதை உமக்கு கொடுப்பேன். அந்த வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளது இருந்ததா? அவளுடைய தேவை பூர்த்தியானதா? பூர்த்தியானது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய தேவையும் என்னானது? அங்கே செயல்பட்டது. அதற்கு பிற்பாடு அண்ணாளுக்கும் அநேக பிள்ளைகள் இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா அதுதான் பிலிப்பியர்ல சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க கடவன். அது 2:4 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவருடைய நோக்கத்தை அவ செயல்படுத்துவதற்கு அவ என்ன பண்றா? தன்னுடைய குமாரனை என்ன பண்றா? கொடுக்கிறா. அப்ப அந்த வாழ்வு என்ன வாழ்வாகுது? அர்த்தமுள்ள வாழ்வாகுது. ஏன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்கிறார். அவளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இன்றைய வரைக்கும் நம்ம அண்ணாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. இன்னொரு அண்ணால் பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 36, 37, 38 பாருங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலனுடைய குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்தில் வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை திருமணமாகி 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்திருந்த அவள் அதற்கு பிற்பாடு கணவன் இல்ல. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57 வருடங்கள் அவ ஆலயத்தை விட்டு அவ பிரியவே இல்லையா. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இயேசு குழந்தையா கொண்டு வர்றாங்க ஆலயத்துக்கு. கொண்டு வரும் பொழுது அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. அப்போ இந்த விதவை ஆயிட்டா,
அந்த விதவையா இருக்கிறவளும் கிட்டத்தட்ட ஒரு 57 வருடங்கள் ஆலயத்தை விட்டு அவ என்ன பண்ணல, நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தா. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாய் இருக்கிறது. அல்லேலூயா. காத்திருந்து அந்த குழந்தையாய் வந்த அந்த ஆண்டவரை பார்த்து அவரை குறித்து யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையும் என்னன்னா ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா. அதனாலதான் நான் சொல்றவங்களுக்கு, நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தால் அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய உயிர்த்தெழுடைய வல்லமை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக அது பிரதிபலித்தாதான் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுக்குரிய ஒரு பிரதிபலிப்பை நாம் இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே நான் சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனைகளை மாற்றி அமைக்க, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, வேதனைகளை மாற்றி அதை மதுரமாக்க அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ளே பெரிய கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? ஜீவன் உள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை இருக்கிறது? கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிறது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று 1 பேதுரு 1 4வது வசனத்துல சொல்றார். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாகிய அந்த ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. அதனாலதான் சொல்ற, அந்த நம்பிக்கை இந்த பூமியிலே நாம வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டுமா? அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்க வேண்டுமா? அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, என்ன எழுதுகிறாரு? ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கையிலே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்றார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பவுல் எழுதுகிறாரு 1 கொரிந்தியர் 1:8-9 என்ன சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:8-9 என்ன சொல்றாரு பாருங்க. ஆகிலும் இல்லம்மா, 1 கொரிந்தியர் படிங்க. ஆமா, 8-9 படிங்க. ரெண்டு கொரிந்தியர்மா, 2 கொரிந்தியர் 1:8-9. ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக போதும், ஒரு நிமிஷம் இருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு ஒரு உபத்திரவம் ஏற்பட்டது. அந்த உபத்திரவத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு நான் சொல்லணும் உங்களுக்கு. அது என்ன சொல்லணும்? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான
பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு. நாங்க பிழைப்போமா, நாங்க பிழைச்சு உயிரோடு இருப்போமா அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டாயிருந்தது. அந்த சூழ்நிலை எதற்காக வந்தது? அல்லேலூயா. அது என்ன எழுதுறாரு? இந்த சூழ்நிலை நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக அந்த சூழ்நிலையா வந்தது. உலகத்துல எல்லாருக்கும் வருதுங்க, எல்லாருக்கும் வருது. ஆனா நமக்கு வருது ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நம்மிடத்துல இருக்குதான்னு பார்க்கிறதுக்கு வருது. அந்த சூழ்நிலை எப்படி வருதா? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒரு பெரிய சூழ்நிலை வருது வாழ்க்கையில. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிழைப்போம், இந்த பூமியில பிழைக்க முடியுமா? இந்த பூமியில வாழ முடியுமா? இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நாம பிழைத்திருக்க முடியுமா? வாழ முடியுமா? ஜெயம் எடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு பெரிய சூழ்நிலை வருது, ஒரு சோதனை வருது. ஆனா அது ஏன் வருது? நம்முடைய நம்பிக்கை, நாம தேவன் மேல முழு நம்பிக்கை வைக்கும்படி, உயிரோடு இருக்கிற அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி அந்த சூழ்நிலை வருது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பவுல் அடுத்த வசனத்துல, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், அல்லேலூயா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், நம்முடைய தேவன் யாரு? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும்படிதான் இதெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு அநேகருக்கு இயேசு உயிரோடு இருந்தார் நம்புறாங்க. அந்த உயிரோடு எழுந்த இயேசு, அந்த இயேசுவை விசுவாசிக்கிற எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட விசுவாசம் நிறைய விசுவாசிகளுக்கு இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஓடுறாங்க நிறைய பேர். அந்த சூழ்நிலைகளில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரணத்தை கொண்டு வருது யாரு? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு தான் மரணத்தை கொண்டு வரான், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை கொண்டு வர்றான். ஆனா விசுவாசிகள், உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற விசுவாசம் இல்லாததுனால, நான் புதுசா வந்தவங்களை பத்தி பேசல, சபையிலே சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை சொல்றேன். அவங்க தான் என்ன பண்றாங்க, எனக்குள்ள இருக்கிற பெரியவர், அந்த பெரியவரை கொண்டு இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசானவனை நான் ஜெயிப்பேன் என்று அந்த உறுதி இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறாங்க. அந்த உயிரோடு எழுந்தவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை உயிர்ப்பித்து எழுப்புகிற அந்த தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலும் இருந்து என்ன பண்ணார்? அவரு தப்புவித்தார். என்ன பண்ணாரு? தப்புவித்தார். அக்னி சூளைக்கு போடுறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி என்ன தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தப்புவிக்கிறவர் இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். இதுதான் செய்திங்க. அவர் உயிரோடு எழுந்த செய்தின்னா எல்லாரும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க. அவர் உயிரோடு எழுந்தார். நீங்க கூட யோசிக்கலாம், ஒரு சிலர் யோசிக்கலாம்,
இவர் கர்த்தர் உயிரோடு எழுந்தாருன்றத பிரசங்கிக்கலையே, அதைத்தான் பிரசங்கிச்சிட்டு இருக்கிற. எழுந்தாரு, எழுந்தவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழும்படி எல்லா சோதனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து ஒரு மகிமை நம்பிக்கையாய் இந்த பூமியிலே மற்ற எல்லா ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவ செய்தி, நம்பிக்கையின் செய்தி. அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு 12:12 என்ன சொன்னாரு? அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியுடனே தரித்திருங்கள். அல்லேலூயா. அதை சொல்றாரு பாருங்க. இது எந்த சூழ்நிலை சொல்றாரு? அப்போஸ்தலர் 27 அந்த சூழ்நிலை இருக்குது. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம் 18-19 படிங்க. எபேசியர் 1:18-19. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 19 விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமக்குள்ளேயும் இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, உயிர்த்தலுடைய வல்லமை அந்த நமக்குள்ளேயும் அது இருக்குது. அத நீங்க உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அதே போல யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த தரிசனம் நடக்கல. தரிசனத்துக்கு எதிரான காரியங்கள் நடந்தது. யாருடைய வாழ்க்கையில? யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனத்துக்கு எதிரான காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் யோசேப்போடு கூட தரிசனத்தின் மூலமாக அவர் பேசுகிறார். அப்படி பேசின அந்த தரிசனத்தை விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசிக்கிற அந்த 12 சகோதரருக்குள்ளே இவ ஒருத்தன் தான் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே வேண்டுமென்றில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சபைக்கு தான் போகிறேன், நானும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், எல்லாம் கரெக்டு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் கொடுக்கிற, அந்த தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்குதா? பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். ஒரு பரிசுத்தம்னு பேசுறாரு உடனே நாங்க தான் விபச்சாரம் பண்றது இல்லையே, நாங்க தான் வேசித்தனம் பண்றது இல்லையே, நாங்க கொலை பண்றது இல்லையே, நாங்க திருடுறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் பெருசா தெரியுது. ஆனா பெருசா தெரியாம ஒரு அற்பமான ஒரு காரியத்துல நம்ம பெருமை பாராட்டிட்டு இருக்கலாம். நான் தான் இதை செய்வேன். அல்லேலூயா. அற்பமான ஒரு பெருமை இருக்கலாம், இல்ல ஒரு பொறாமை இருக்கலாம், இல்ல நம்முடைய சுய கிரியை. நான் பாரு ஆண்டவருக்கு எப்படி நான் ஆண்டவருக்காக எப்படி நான் வேலை செய்யறேன் பாருன்னு. இந்த பரிசையன் என்னன்னால நான் தசமபாக கொடுக்கிறேன், அதை செய்யறேன், உபவாசம் இருக்கிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறேன்னு சுய கிரியை மேல, சுய நீதியின் மேல ஒரு பெருமை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் வெறுக்கிறார். ஏன்னா மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு பெருமை, நான் தான் இதை பண்ணுவேன், நான் தான் இதை செய்வேன், நான் தான் இதுக்கு தகுதி. விபச்சாரம் பண்ணல,
வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, திருடல. ஆனா பெருமை இருக்குதா இல்லையா? பொறாமை இருக்குதா இல்லையா? மேட்டிமை இருக்குதா இல்லையா? அது கூட ஆண்டவருடைய பார்வையிலே பரிசுத்தம் இல்லாதது. அல்லேலூயா. அவன் சொல்றான் ஒரு இடத்துல, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அப்ப என்ன சொல்றான்? என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? எங்க இருக்கிறான்? ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கூட அப்படி செய்யறான். அது மாத்திரம் அல்லங்க, அது மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எதுல அடைபட்டிருந்தது? அவருடைய பிராணன் இரும்பிலே, அவருடைய கால்களிலே விலங்கு போட்டிருந்தார்கள். யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காண்பித்த தரிசனம் மரித்தது போல இருக்கிறது, நடக்கல. உன்னை குறித்த ஆசீர்வாதமான அந்த தரிசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்னும் நடக்கல. அந்த நடக்காம இருக்கிற அந்த தரிசனமும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஒரு விதத்தில் மரித்தது போல இருக்கிறது. அல்லேலூயா. மரித்தது போல இருக்கிறது, நடக்கல, இன்னும் வாழ்க்கையில நடக்கல. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். தரிசன புருஷன் அவன். தரிசன புருஷனுடைய கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருக்கும் பொழுது கூட, அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினது இருந்தது போல கூட, அவன் ஜபத்திலே அவன் உறுதியாய் தரித்திருந்தான். எப்படி தரித்திருந்தான்? அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவர் கொடுத்த தரிசனமும், அவர் கொடுத்த தரிசனமும் ஏன் பயப்படுறீங்களா? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க இல்ல வெக்கப்படுறீங்களா? அல்லேலூயா. அவருடைய தரிசனம். நிறைய பேர் உயிரோட இல்லை. மரணத்தில் இருப்பவங்க தான் துதிக்க மாட்டாங்க. அவருடைய தரிசனம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய தரிசனம் ஜீவன் உள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே கசப்பு இல்லைங்க. வசனம் அந்த தரிசனம் மரித்தது போய் இருந்த பொழுது கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நம்பிக்கையிலே சந்தோஷத்தை இழக்கல. கர்த்தர் மேல ஒரு முறுமுறுப்பு இல்ல, கர்த்தரை குறித்து அவன் தரிக்கிப்பு இல்ல. அவன் நம்பிக்கையில் அவன் சந்தோஷமாயிருந்தான், ஜபத்திலே உறுதியாய் தரித்து இருந்தான், உபத்திரவத்திலே அவன் பொறுமையாயிருந்தான். ஏன்னா ஆண்டவர் அவர் கிரியை செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற அந்த தேவன் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன் கொடுத்த தரிசனம் உயிருள்ளது. அது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு. நம்ம கர்த்தரு, நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு. நாம ஜெயிக்கிற வரைக்கும் நாம தோற்று போவதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற அந்த தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவன் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருந்தது. 11 பேர்கிட்ட இல்லாதது யூதா கிட்ட கூட கிடையாதுங்க. யூதா கிட்ட கூட கிடையாது. 11 பேர்கிட்ட இல்லாத அந்த பரிசுத்தம் யாருகிட்ட இருந்தது? அப்போ அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, வேதனைகளை மாற்றி அமைக்க, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ, ஒரு நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்க நமக்கு என்ன தேவை இருக்குது? அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை தேவை இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும்
பரிசுத்தராயிருங்கள். உபத்திரம் வரும்பொழுது எல்லாமே என்ன பண்றோம்? முறுமுறுத்துறோம். ஹல்லேலூயா, முறுமுறுக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப முறுமுறுப்பு இல்லாம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாத்திரம் அல்லாம மோசேவை நீங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:24-25. எபிரேயர் 11:24-25 என்ன போட்டு பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது போதும் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதனால்தான் சொல்றார் இல்லையா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம், உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற, ஜீவன் இல்லாதவைகளுக்கு, ஜீவன் அற்றவைகளுக்கு அவைகளில் அன்பு கூறாதீர்கள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு எதையோ அன்பு கூறுகிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் ஜீவன் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் ஜீவன் உள்ள தேவன். நான் யார் அன்பு கூறணும்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் அவர். எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், நான் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான். அல்லேலூயா. இதெல்லாம் அவன் என்ன நினைக்கிறான்? பார்வன் என்ன நினைக்கிறான்? இது என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஆசீர்வாதம். ஒரு கட்டத்துல மோசேக்கு தெரியுது, என்ன தெரியுது? நான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதான் உலகத்தை வெறுத்து, அல்லேலூயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே, அல்லேலூயா, அதைத்தான் செஞ்சான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? பாவத்தை வெறுக்கிறான், இந்த ஆடம்பரத்தை வெறுக்கிறான், இந்த உலகத்தில் உண்டான மேன்மையை வெறுக்கிறான், தேவனை நேசிக்கிறான். தேவனை நேசிக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புத விதமான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறினதா இல்லையா? அல்லேலூயா. என்னைக்கு பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ன பண்ணுவதை வெறுத்தானோ தேவனுடைய தாசனாய் மாறினான். அல்லேலூயா. தேவனுடைய தாசனாய் மாறி அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து எல்லா அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை மீட்டெடுத்து கானானுக்கு கொண்டு போகிற ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுது. அர்த்தமுள்ள வாழ்வா மாறுறது மாத்திரமல்ல, அது சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து தேவனுடைய திட்டத்துக்கு நேராக சபையை வழி நடத்தக்கூடிய ஒரு வல்லமையை அந்த உயிர்த்தனுடைய வல்லமை தருகிறது. ஹல்லேலூயா. சபைக்குள் இருந்தானா மோசேஸ், சபைக்குள் இருந்தவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த உயிர்த்தனுடைய வல்லமை அவனுக்குள்ளே அது கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து 3வது டாபிக் பாத்தீங்கன்னா பெரிய நம்பிக்கை. பெரிய நம்பிக்கைனா அவர் சொல்றாரு இல்லையா, எபிரேயர்ல இது 1 பேதுருல சொல்றாருல, ஜீவனுள்ள நம்பிக்கை. அவருக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நான் தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எந்த நம்பிக்கை உண்டாகும்படி ஜெனிப்பித்தாரு?
ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை உண்டாக முடியுதான் நம்மள உயிர்ப்பித்திருக்கிறாரு. உயிர்ப்பிக்கப்பட்ட நம்ம செத்து போன நம்பிக்கை உடையவர்களா இல்ல. அல்லேலூயா. மரித்தவர்களும் மரணத்தில் இருப்பவர்களும் தான் தேவனை துதியார்கள். நாம துதிக்கிறவர்கள். ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனுள்ள பெரிய நம்பிக்கை அதை பத்தி நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:15-17. 2 கொரிந்தியர் 5 பிழைத்திருக்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் நம் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப பிழைத்திருக்கிற நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறானா? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நானு ஒரு பலவான், பலவீனன் அல்ல. அல்லேலூயா. நாம யாரு? நம்முடைய நான் பலவான். அப்படி பலவானா இருக்கிற நமக்கு கிறிஸ்து ஒரு மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குதா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. எப்படி இருக்கவில்லையா? போதும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி விசுவாசித்த அவன் புது சிருஷ்டி தான் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. யார் விசுவாசிக்க முடியும்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற ஒரு மனுஷன் தான் புது சிருஷ்டியா இருக்க முடியும். அந்த புது சிருஷ்டி தான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புது துருத்தியில் புது ரசத்தை வார்த்து வைப்பார்கள். அல்லேலூயா. பழைய துருத்தி அதுல புது ரசத்தை கொட்டினா என்ன ஆகுமா? துருத்தின்னா கிழிஞ்சு போயிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டிக்குள்ள தேவன் அவருடைய விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த புது சிருஷ்டிக்குள்ளதான் அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியும். அந்த புது துருத்தி தான் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புது துருத்தியா? புது துருத்தியா இல்லையா? அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு சொல்லுங்க, நான் வாயில வரவே மாட்டேன்னு. அப்போ அவன் விசுவாசத்தில் பலவீனனாயிருக்கவில்லை. அப்படியே பேசுறேன் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஏன்னா அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இது ஒரு மகிமை நம்பிக்கை.
மகிமையானவர் மேல உள்ள நம்பிக்கை. ஸ்தேவான் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறான், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அல்லேலூயா. எந்த தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானாரா? மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானாரா? அந்த மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானதுனாலதான் அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் புது சிருஷ்டியா இருந்த பொழுது கூட, அவன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது கூட, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்படின்னா என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு பிறந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு பிறந்தான். நான் சொல்றேன், அப்ப கிறிஸ்து மரிக்கல, உயிரோடு எழுந்திருக்கல, அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணல. இப்ப நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டாரு. அவருடைய ரத்தத்தால கழுவிட்டாரு. கழுவினது மாத்திரமல்ல, நமக்குள்ள உயிர்த்தலுடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறது. அப்படி கிரியை செய்கிற வல்லமை நம்மளை சும்மா விட்டுடுமா? அல்லேலூயா. நம்மளை அப்படியே விட்டுடுமா? அவர் சொல்றாரு இல்லையா, நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் ஏன் கவலைப்படுறீங்க? உடையை பார்க்கலும் சரீரமும், சரீரத்தை பார்க்கலும் ஜீவனும் விசேஷித்தவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கலும் கிருபை மேலானது. அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையால் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் என்ன பண்றது இல்ல, அவர்கள் சாலமோன் முதலாய் ஒன்றும் அவனை போல உடுத்திருந்தது இல்லை என்றார். அவனை விட அதிகமா உடுத்திருந்ததான். அல்லேலூயா. பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். விசுவாசம். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்போ அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. எதுக்கு பலவீனமாக இருக்கவில்லை? அவன் தன்னுடைய ஈசாக்கு பிறக்கல, ஈசாக்க பிறக்க வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பது அவனுக்கு பலவீனமா இல்ல. விசுவாசத்துல அவன் பலவீனமா இருக்கவில்லை. அவன் 100 வயது சென்றிருந்தாலும் தன்னுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ அது உயிர்ப்பிக்கிற விசுவாசம், உயிரிழைய செய்கிற விசுவாசம். நான் சொல்றேன், யாராவது இங்க பலவீனமா இருக்கலாம், சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், இல்ல தொழிலில் பலவீனமா இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலத்துல பலவீனமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல நீங்க பலவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு ஒற்றுமை இல்லாதபடி உறவுகளில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எல்லாவற்றையும் சீராக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லங்க, அவன் விசுவாசத்துல அதுல மாத்திரம் பலவீனமா இல்ல, தன்னுடைய குமாரனை பலி கொடுக்க கேட்கிறாரு. கேட்கும் போது பலிபீடத்தில் ஒப்படைக்கிறான் அவன். அல்லேலூயா. பலிபீடத்தில் ஒப்படைக்கிறான். எப்படி ஒப்படைக்கிறானா? 4:17 படிங்க. ரோமர் 4:17 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எப்படியா? அவன் தான் விசுவாசித்தவருமாய். அப்படின்னா என்ன? நீங்க விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ஆபிரகாமை போல நீங்க விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் விசுவாசித்தவருமாய். அல்லேலூயா. மரித்தோரை உயிர்ப்பித்து. அல்லேலூயா. எப்படியா? மரித்தோரை உயிர்ப்பித்து. உயிர்த்தெழுந்தவரா இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்தாரு. மரித்து போயிருக்கிற தரிசனங்களை உயிரோடு எழுப்பாரு. வேலை ஸ்தலங்களில் மரித்து போயிருக்கிறத உயிரோடு எழுப்புவாரு. தொழில உயிரோடு எழுப்புவாரு.
குடும்பங்கள் மரித்தது போல எதுவுமே நிறைவேறாம கனவுகள், ஆசைகள், ஆசாபாசங்கள் நிறைவேறாமல் இருந்தா கூட அதை கூட என்ன பண்ணுவாரு, மரித்து போயிருந்தா கூட அதை உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால சொல்றான், தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானா. அதனாலதான் என்ன செய்யறான், பலிபீடத்துல தைரியமா போய் ஈசாக்க வைக்கிறான். ஹல்லேலூயா. வைங்க, பலிபீடத்துல வைங்க, பலிபீடத்துல உன்னை ஒப்பு கொடுங்க, அவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற தரிசனங்கள், மரித்து போயிருக்கிற கனவுகள், ஆசைகள், ஆசாபாசங்கள், உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் மகிமை நம்பிக்கையாயிருக்கிறார் அவரிடத்தில் போய் ஒப்படையுங்கள், அவர் உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறவர்? அவரு உயிரோடு இருக்கிறவர். அவர் அதனால்தான் பேதுரு எழுதுகிறாரு, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். சொத்து. என்னது? சொத்து. அந்த சொத்து ஜீவனுள்ள நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எங்கேயோ ஓட வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் தலையை கொடுக்க வேண்டியதில்லை. நீ சொன்ன நிறைய பேருக்கு கோபம் வரும், நீ பேசு. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. அந்த எவனோ, அந்த எவனோ, எந்த எவனோ? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ. ஹல்லேலூயா. தேவன் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிற எவனோ, அந்த எவனோ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்துல பிள்ளை பிறக்குன்றதுலயும் அவனுக்கு சந்தேகம் இல்லை. தேவன் சொல்லிட்டாரு, பிள்ளைய பலி கொடுன்னு சொல்லிட்டாரு, அந்த பலி கொடுக்கறதுலயும் அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. கொல்லைசியர் 1:27 எடுங்க. கொல்லைசியர் 1:27. படிங்கப்பா. 1:27. என்ன ரகசியமா அது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள், அல்லேலூயா, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. அவர் உயிரோடு இருந்தார், அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. அந்த கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு எழுதுகிறார். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறாரு, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்? நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன், ஏன் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? யாராவது உங்க பிள்ளை, நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்க பிள்ளை வெட்கப்பட விடுவீங்களா? விடுவீங்களா? அல்லேலூயா. யார் கையிலாவது விடுவீங்களா? அதை விடக்கூடாதுன்னு உயிரோடு எழுப்பினார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல, எங்க அப்பா உயிரோடு இருந்தா கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு
அண்ணன் அந்த அப்பா செஞ்சாருன்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லவருங்க, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார், எனக்குள்ள இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க கிறிஸ்தவ செய்தி, இதுதான் உங்களுடைய மகிமை நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததை பேசுறதுக்கு 100 பேர் வருவாங்க, பல காரியங்களுக்கு 100 பேர் நான் தான் வந்து முன்னே நிற்பாங்க. ஆனா இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே